வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, பாக்யராஜும் மலரும் ஒரு வழியாக ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மதியம் தான் கதவையும் திறந்து வைக்கிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சுரேஷும் வந்துடுறாரு. என்ன ஏதுன்னு புரியறதுக்குள்ளேயே அவங்க மாமியாரம் வந்துடுறாங்க. வந்து ஏன் இப்படி 4 பேரும் இங்கே நிற்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, மதியம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மலருக்கு தலைவலி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் மாத்திரையை போட்டு தூங்குங்கன்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வைக்க, அப்போ சுரேஷ் என்ன பண்ணுறாரு, மதியை கூப்பிட்டு கேட்குறாரு ரூமுக்குள்ளே, இந்த மாதிரி இவங்க 2 பேர் வெளியில் போனாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே, நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னொன்னா, அப்போது மதி கேட்குறாங்க, இன்னும் நம்ம 2 பேரும் சகஜமாக பேசிக்க கூட இல்லை, அப்புறம் எப்படி நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க. பாக்யராஜுக்கு வந்து ஒரே போனதெல்லாம் நினச்சி அப்படியே சந்தோஷப்பட, அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி நினைப்பு அவருக்கு வர, சரி என்ன ஏது நம்ம போய் வீட்டில் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ரேவதி வீட்டுக்கு கிளம்ப, அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அப்புறம் கூட ரேவதி வந்து சொல்ல மாட்டாங்க, இல்லைண்ணே சும்மா நான் வெளியில் வந்து உட்காந்துருந்தேனே, அவர் நோய்னு பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சமாளிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பாக்யராஜ் கேட்க, இந்த சத்தத்தை கேட்டு தங்கராஜ் வெளியில் வந்துட்டு என்ன ஏதுன்னு அதுக்குள்ளே உங்கள் அண்ணனை வர வச்சுட்டியா அப்படி இப்படின்ற மாதிரி ரேவதியை திட்டுறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னும் போது அப்போ ரேவதி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்ததுனால என்னை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாரு அப்படின்னும் போது, நீ இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு வான்ற மாதிரி பாக்யராஜ் கூப்பிட அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.